ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு நிறையா வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு நிறையா ரூமர்ஸ் அண்டு ஃபேக்ஸ் நியூஸ் எல்லாமே நான் எப்படி அப்படிங்கிறது, நம்ம கமல் எப்படி போனார், எதனால் போனார் அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் நான் போட்டிருந்தேன் பிக் பாஸை பற்றி. அண்ட் இனி வரும் காலங்களில் பிக் பாஸ் அண்டு கோமாளி வீடியோலாம் அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி எல்லா ரூமர்ஸுமே போயிட்டே இருக்குது. எப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா என்ன அவங்களாம் சும்மா இருக்காங்களா, இல்லை வெட்டியாக இருக்கவங்களாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு காண்டாகுது. ஏன்னா நம்ம நம்ம விஜய் அஜித்தை கூட இழுத்துருவாங்க போல இன்னும் உள்ளுக்குள்ளே ஹோஸ்ட்டாக. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம நயன்தாரா ஆல்ரெடி நம்ம சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்டு நம்ம சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இழுத்து விட்டாங்க. என்னடா அவங்களாம் படத்தில் ஆக்டர் நடிக்க வந்தாங்களா, இல்லை இங்கே இதுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோஸ்ட்டு நம்ம கமல் ஹோஸ்ட்டு வெளில போகணுன்னு ரொம்ப ஒரு அங்கே ஒரு பதட்டமாக உண்டாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட்டில் நம்ம விஜய் டிவி இருக்குது. நம்ம விஜய் டிவி என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி தான் இந்த ஹோஸ்ட்டை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரி. நம்ம அடுத்த ஹோஸ்ட்டு யார் யார் டேலண்டடாக இருக்காங்க அண்டு யார் வருவாங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்டு இப்போ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி யார் ஹோஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க தம்ப்லைனை பார்த்து. அண்ட் அந்த தம்ப்லைன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நயன்தாராவா இழுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்டே கிரியேட் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே நயன்தாராங்கிறாங்க, நம்ம சிவகார்த்திகேயனுங்கிறாங்க, விஜய்ங்கிறாங்க, அஜித்துங்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு படத்தை வந்துட்டு நிப்பாட்ட போகிறாரு, அதனால நம்ம விஜய் வந்துட்டு உள்ளே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு அரசியலில் வந்துட்டு இறங்க போகிறாரு, அதனால அரசியல் ரீதியாக அதில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கீர்த்தி சுரேஷை எடுத்திருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ரீசெண்டாக அவங்க வந்துட்டு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், பாலிடிக்ஸ்க்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ் சொல்லவும் நானே ஒரு ரொம்ப பதட்டம் உண்டாயிடுச்சு. இவங்க சொல்கிறத சொல்லிட்டாங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, கீர்த்தி சுரேஷை இழுத்து விட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு பாலிடிக்ஸ் வர போகிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக வர போகிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாலிடிக்ஸில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு எப்படி பேசுறது, அதுக்குள்ளே எப்படி பேசுனா ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம விஜய் டிவிக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஹோஸ்ட்டுக்கும் தெரியும். அதனால் அவங்க வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதிகபட்சம் 100%க்கு ஒரு 1 பாயிண்ட் கம்மியாக வந்துட்டு பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் அஃபிஷியலாகவே நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் எப்படி எதை வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இழுத்துக்கிட்டே தான் போகிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ஹோஸ்ட் டாப்பிக்கு ரொம்ப கஷ்டமாக நிலவுது. விஜய் டிவி தயவு செஞ்சு பிக் பாஸ் ஒரு ப்ரோமோ விடுங்கடா, ஹோஸ்ட்டு யாருன்னு அப்போ தாண்டா தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா, இவங்களை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியல. நைட்டானா சரத்குமாருங்கிறாங்க, பகலானா நயன்தாராங்கிறாங்க, மதியத்தில் சிவகார்த்திகேயனுங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள் எதிர்பார்க்கணும், நம்மளும் எதிர்பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் வந்துட்டு எதை வச்சு நீ 100% ஒரு பாயிண்ட் கம்மியாக நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் அதை பற்றியும் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு யார் அந்த அப்டேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அண்டு என்னென்னா, நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருன்னா நான் 1 by 1 சொல்கிறேன். அண்டு நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் வந்துட்டு யார் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம விக்கிபீடியாவில் வந்துட்டு நான் தொலைவ ஆரம்பித்தேன். ஆல்ரெடி நான் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காகவே தொலைவ ஆரம்பித்தேன். யாரா பிக் பாஸ் ஹோஸ்ட்டு, எதுவும் அப்டேட் எதுவும் கிடச்சிருக்குதா, பிக் பாஸ் ஹோஸ்ட்டு அண்டு சீசன் 8 அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அண்டு விக்கிபீடியாவில் போய்ட்டு நான் தொலைவிருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி விக்கிபீடியாவில் நீங்கள் எப்பயும் போய் பார்க்கலாம். அண்டு விக்கிபீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அண்டு அதில் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் தமிழ் டிவி சீரியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வந்துருந்துச்சு. அண்ட் பிக் பாஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பிபி இன் இந்தியா தமிழ் லாங்குவேஜ் வெர்ஷன் ஆஃப் the relative television program of the same name. The program follows and Big Brother's format development. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிக் பாஸ் ஷோ வந்துட்டு பிக் பிரதர்ஸ் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்ரெடி நேம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை வந்துட்டு அப்படியே குறைச்சி எண்டில் மால் த நெதர்லாண்ட்ஸ் ஓவர் சீசன் இயர்ஸ் அண்டு 7 years அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பிக் பாஸ் ஆஸ் ஆல்ரெடி சீசன் வித் கமல் ஹாசன் ஆஸ் ஹோஸ்ட் அண்ட் சைன் 2024 அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வாஸ் ஹோஸ்டட் பை ஆக்டர் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன்
உள்ளே இறங்கிட்டாப்புல. வெறித்தனமான ஒரு அப்டேட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு சீரியஸாக நான் தொலைகிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டில் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஹோஸ்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி நான் அந்த ஒரு விக்கிபீடியா இருந்தது நான் தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன். அதை மறக்காமல் பார்த்துங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இதில் கீழே வந்தோம்னா விக்கிபீடியாலே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும். அண்ட் ப்ரெசென்ட் பை நம்ம கமல்ஹாசன் 1.7 சீசன் அண்ட் விஜய் சேதுபதி 8வது சீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாய்ஸ் ஆஃப் சைகோ சதீஷ் சாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம சாஸ்கோ அப்படிங்கிறது யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிக் பாஸில் வந்துட்டு பேக்ரவுண்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறவர். அண்ட் அந்த மாதிரி தான் எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு எதில் ஆகும் நீ இதில் விக்கிபீடியாவில் பார்த்துட்டா நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் அது இதுலனா நம்ம புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிக் பாஸ் தொகுப்பாளராகும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு டைட்டில் அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கன்ஃபார்மாக நம்ம விஜய் சேதுபதி தான் வராரு அப்படிங்கிறதே 99ல் 1% கம்மியாக இருக்குது. அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் வெளியாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம புதிய தலைமுறை நம்ம அப்டேட் பண்ணுறாங்க. நம்ம பிக் பாஸ் தான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு புன்னகை கிடைக்கும். ஏன்னா ஒரு புன்னகை கிடைக்கும் போது நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி தான். அண்ட் சீசன் 7 பிக் பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய நடிகர் கமல்ஹாசன் இந்த பயணத்தில் இருந்து விலகுவதாக அம்மையில் அறிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி நம்ம புதிய தலைமுறையை அவங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கன்ஃபார்மாக நம்ம வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. அண்ட் ஏன்னா விஜய் சேதுபதி வரும்போது எனக்கு ஆல்ரெடி விஜய் சேதுபதி மூவியாக இருக்கட்டும் நம்ம மகாராஜா மூவியாக இருக்கட்டும் அதெல்லாம் வேற மாதிரி மூவி. அண்ட் இதில் வந்துட்டு ஹோஸ்ட்டு அண்டு நம்ம பிளேயர்ஸ்லாம் எப்படி வழி நடத்த போகிறாரு, இவங்களுக்கு ஒரு எதிராக இருக்கும்போது எப்படி நடத்துவார், எப்படி தட்டி கேட்பார், எப்படி கோவப்படுவார் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஒரு வெயிட்டிங் மூமெண்ட்டில் இருக்கேன். யார் நீங்கள் விஜய் சேதுபதிக்கு வெயிட்டிங் மூமெண்ட்டில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக தொலைவி நான் எடுத்தேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னென்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் பிக் பாஸ் பற்றி வரும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. டாட்டா.